3 ஆண்டுகளாக கிளர்ச்சியும் மோதல்களும் நடந்து வரும் சிரியாவில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான மாநாடு சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கியுள்ளது. பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் தொடங்கியுள்ள இந்த மாநாடு பற்றிய செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். போர் நடந்து வரும் சிரியாவில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக சுவிட்சர்லாந்தில் தொடங்கிய ஜெனீவா அமைதி மாநாட்டில் பல நாட்டு தலைவர்களும் சிரியா அரசு மற்றும் கிளர்ச்சியாளர்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். மாநாட்டில் பங்கேற்ற ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் இரு தரப்பினரும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆனால் சிரியாவின் அரசு சார்பில் பங்கேற்ற அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் வலித் முவாலெம், கிளர்ச்சியாளர்கள் தரப்பில் பேசிய அஹ்மத் ஜார்பா ஆகியோர் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டி பேசினர். அதிபர் பஷர் அல் ஆசாத் பதவி விலக வேண்டியது அவசியம் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஜான் கெரி வலியுறுத்தினார். பேசுவதற்கு தங்களுக்கு வழங்கப்பட்ட நேரத்தை விட கூடுதல் நேரத்தை இவர்கள் அனைவரும் எடுத்துக் கொண்டனர். பான் கி மூன் குறுக்கிட்டதையும் இவர்கள் பொருட்படுத்தவில்லை. ஜெனீவாவிற்கு அருகே உள்ள மோன்ட்ரோ நகரில் தொடங்கிய இந்த மாநாடு நாளை மறுநாள் ஜெனீவா நகரில் நடைபெறுகிறது. அப்போது இரு தரப்பினரும் நேரடியாக பேசிக் கொள்வார்கள். சிரியா விவகாரம் தொடர்பாக 2012ஆம் ஆண்டு ஜெனீவாவில் நடந்த முதலாவது அமைதி மாநாட்டின் முடிவில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் உள்ள விவரங்களை இருதரப்பும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தற்போதைய ஜெனீவா மாநாட்டின் முக்கிய அம்சமாக இருக்கிறது. முழுமையான ஆட்சி அதிகாரம் கொண்ட இடைக்கால அரசை அமைக்க வேண்டும் என்று முதல் ஜெனீவா மாநாட்டு அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இடைக்கால அரசில் தற்போதைய அரசு மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும். தற்போது சிரியாவில் அமலில் உள்ள அரசியல் சட்டத்தை மறு ஆய்விற்கு உட்படுத்த வேண்டும். பல கட்சிகள் பங்கேற்கக்கூடிய சுதந்திரமான நியாயமான தேர்தல் நடத்துவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். தேர்தல் அளவிலான பேச்சுவார்த்தை தொடங்கப்பட வேண்டும். ஆட்சி மாற்றத்திற்கான அனைத்து நடைமுறைகளிலும் பெண்களுக்கு முழு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பன போன்ற அம்சங்கள் 2012 ஜெனீவா மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது.